சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ஒரு பழங்கள் பத்தின ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் சொல்லப் போறேன். உண்மையிலேயே நாம ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த பொருள வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். எத நம்ம கையில எடுத்தாலும் கூட, அத ஒரு தொழிலா நம்ம பார்க்கும்போது, மிகப்பெரிய அளவுல நமக்கு வருமானத்த தான் அது குடுக்கும். ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கௌரவம் பார்க்காம இந்த மாரி சில தொழிலெல்லாம் நம்ம ஆரம்பிப்போமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி அது எதையுமே நினைக்காம, நம்ம பாட்டுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நிச்சயமா நாம எதிர்பார்க்கிற குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2000லேருந்து 3000, 4000 அதிகபட்சமா 5000 வரைக்கும் கூட நம்மளால லாபத்தை ஈட்ட முடியும். எல்லாத்துக்குமே மிக முக்கியமான மிகப்பெரிய முதலீடே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நாம முயற்சி பண்றோமோ, அது மட்டும் தான் நம்மள ஒரு சக்சஸ்க்கு கொண்டுட்டு போகும். சரி, இந்த ஒரு பழத்த வச்சு எப்படி நம்ம சம்பாரிக்க முடியும்? இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா, 5 கூடையில 5 சைஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. 5மே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரேட்டு 1 கிலோவே. இப்ப இந்த மாரி இடங்கள்ல வாங்கிட்டு போய் தான், இந்த ஒரு பழங்கள வச்சு மட்டுமே மிகப்பெரிய அளவுல லாபத்த சம்பாரிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு, இந்த 5 பழங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா சைஸ் மட்டும் வேற வேற. 60லிருந்து 70, 80, 90, 100 கிட்டத்தட்ட 5 சைஸ்ல வச்சிருக்காங்க. இந்த 5 சைஸ்லயும் இப்ப 60ன்னு சொல்லும்போதே அதுதான் பேசிக்கு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். 70, 80 அப்படின்னு போக போக ஒவ்வொரு சைஸுக்குமே ஒவ்வொரு விலை வச்சு நம்ம விக்க முடியும். ஏன்னா, ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிட்டு இது எல்லாத்தையுமே மளிகை கடையிலயோ, காய்கறி கடையில தான் ஒரு பொருள மட்டும் தனியா தான் விக்க போறாங்க. அப்ப பல இடங்கள்ல எலுமிச்சை பழம் எந்த அளவுக்கு விக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் ரூ. 10க்கு விக்கிறாங்க. இதே மாரி தான் மத்த ஊர்லயும் விப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் வாங்குற எல்லாருமே இந்த மாரி ஹோல்சேல் பிரைஸ்ல ரொம்ப கம்மியா தான் வாங்கிட்டு வருவாங்க. அத வாங்கிட்டு தான் அத டபுளுக்கு டபுளா லாபம் வச்சு விப்பாங்க. உதாரணத்துக்கு ஆரம்பத்துல நான் சொன்ன மாரி 1 கிலோ ரூ. 60 அந்த பழத்த எடுத்துக்கலாமே. அந்த பழம் பார்க்கும்போது, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 30 டூ 35 பழம் இல்லன்னா 40 பழம் கூட 1 கிலோவுக்கு நிக்கும். அப்பன்னா யோசிச்சு பாருங்க, 1 கிலோவுக்கு ஆவரேஜா 30 பழம்னு வச்சாலும் கூட, அப்ப 1 கிலோவே எவ்வளோ வருது நமக்கு? ரூ. 60 தான் வருது. அப்போ ஒரு பழம் எவ்வளிக்கு நம்ம விக்க முடியும்? என்னோட ஏரியால ஒரு பழம் ரூ. 10க்கு விக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த ரூ. 60 1 கிலோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைஸ்ல சின்னதா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஆவரேஜா ஒரு ரூ. 5ன்னு வச்சுக்கலாமா? இப்ப 30 பழத்த ஒரு பழம் ரூ. 5க்கு வித்தாலும் கூட, அப்போ 30 இன்டு 5 எவ்வளோ வருது? இதனுடைய இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வருது? ரூ. 60 போட்டு வாங்குற 1 கிலோ எலுமிச்சை பழத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் கணக்க வச்சாலே ரூ. 300க்கு மேல தான் கிடைக்குது. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்ட்டு. ஆனா இந்த அளவுக்கு விலை கம்மியா எங்க வாங்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில 5 விதமான சைஸ்ல பழங்கள் விக்கிறத உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா, நீங்க ஒரு இடத்துல போய் வாங்குறீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஒரு சைஸ்ல மட்டும் பழம் வச்சிருக்காங்கன்னா, அந்த இடத்துல உங்களால வாங்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா அது கஷ்டம் தான். இந்த மாரி ரூ. 50க்கு 1 கிலோ வாங்குனா, எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லியிருக்கேன். அதே மாரி இப்ப ரூ. 100க்கும் இதே கடையில 1 கிலோ விக்கிறாங்க. அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாவே பெருசாவே இருக்கும். அந்த சைஸ் பழம் நம்ம வாங்கும்போது, 1 கிலோவுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 20லேருந்து 25 பழங்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம வாங்குன விலையும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 100 போட்டு வாங்கியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல அந்த பழத்த நம்ம எவ்வளைக்கு விக்க முடியும்? சொல்லப்போனா ஒரு 20 டூ 25 பழம் இருக்கு அப்படின்னா, அந்த பழத்த நம்ம எவ்வளைக்கு வித்தாகணும்? கண்டிப்பா ரூ. 10க்கு மேல தான் வித்தாகணும். இல்ல ரூ. 10ன்னு வச்சு வித்தாலும் கூட நமக்கு கணக்கு கிட்டத்தட்ட 25 பழம்னு வச்சாலே ரூ. 250க்கு தான் விக்க முடியும். நம்ம வாங்குனதே பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 150 தான் லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம சூஸ் பண்ண வேண்டியது எது? மக்களோட பார்வை எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, மக்களோட மனநிலைய படிக்காம விடுறது தான். ஏன் அப்படின்னா,
கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல இந்த மாரி பெரிய சைஸ் பழங்கள கொண்டுட்டு போய் விக்கும்போது ரூ. 10க்கு 15ன்னு குடுத்தாலும் கூட வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா மளிகை கடையில ரூ. 10க்கு விக்கிறதே பெரிய விஷயம். அதே மாரி ரூ. 5, ரூ. 6, ரூ. 7, ரூ. 8க்கெல்லாம் விக்கிறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ரீசனபிளா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாரி விக்கிற சமயத்துல நாம தேர்ந்தெடுக்க வேண்டியது, இந்த ரூ. 100 போட்டு வாங்குற பழங்கள வாங்கவே கூடாது. 60, 70 இந்த 2 சைஸ் பழங்கள மட்டும் தான் வாங்க முடியும். அப்பதான் நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருக்கும். இந்த பழங்கள வாங்கிட்டு போயிட்டு ரூ. 5க்கு வித்தாலும் நமக்கு லாபம் தான். ரூ. 6க்கு வித்தாலும் நமக்கு லாபம் தான். ரூ. 7க்கு வித்தாலும் கூட நமக்கு லாபம் தான். ஆக மொத்தம் அத கொண்டு போய் ரூ. 10க்கு வித்தாலும் லாபத்துக்கு மேல நமக்கு லாப கணக்கு தான் வரும். ஏன்னா நெறைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ரூ. 60, ரூ. 70க்கு வாங்கிட்டு வந்து, அந்த பழத்தையே பார்த்தீங்கன்னா ரூ. 10க்கு விக்கிறவங்கலாம் நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கேட்டா, "பழம் வந்து மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்குப்பா. விலை ரொம்ப அதிகமா இருக்குப்பா." அப்படிங்கிற மாரியெல்லாம் நெறைய பேரு சொல்லியிருப்பாங்க. இதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னோட பக்கத்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா, நான் விக்கிற அதே எலுமிச்சை பழத்த ரூ. 10க்கு தான் விக்கிறாரு. அதே பழத்த நான் ரூ. 7, ரூ. 6, ரூ. 8 இந்த மாரியெல்லாம் விக்கும்போது, அந்த கடையில இவளைக்கு தான்ப்பா குடுக்குறாங்க. நீ இவ்ளோ விலை விக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ பக்கத்து கடையில விக்கிற விலை தெரியாத மாரி என்கிட்டயே வந்து சண்டை போடுவாங்க. அந்த மாரி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சரிங்க பரவாயில்லைங்க. நீங்க வாங்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. நான் என்ன விட வந்து அவைங்க கம்மியா குடுக்குறாங்கல்ல, அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நான் வாங்குன விலைக்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கே அது தெரியுதுல்ல, பக்கத்து கடையோட கம்பேர் பண்ணும்போது என் கடையில விலை அதிகம்னு. ரூ. 1னாலும் அதிகமா குடுத்து வாங்குற மாரி உங்களுக்கு தோணுதுல்ல. அதனால ஏங்க நம்ம ரூ. 1 வேஸ்ட் பண்ணணும். பக்கத்து கடையில தான் என்ன விட கம்மியா குடுக்குறாங்கல்ல. நீங்க அங்க போய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாரி சொல்லும்போது அவைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல தம்பி, அங்க யார் தம்பி போறது? ஒண்ணும் பரவால்ல பிரச்சனை இல்ல தம்பி. நீயே குடு. நான் உன்கிட்டயே வாங்கிக்கிறேன். நீ சொன்ன ரேட்டுக்கே நான் வாங்கிக்கிறேன். அப்படிங்கிற மாரி வாங்கிட்டு போயிருவாங்க. இது எப்படின்னா, இது அவைங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படியெல்லாம் சொன்னா நம்ம உடனே வந்து விக்கிற விலையில இன்னும் குறைச்சு குடுத்துருவோம் அப்படின்ட்டு. இதே மாரி போயிட்டு பக்கத்து கடையிலயோ, மற்ற கடைகள்லயோ பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, பேச மாட்டாங்க. ஆள பொறுத்து பேசுவாங்க. என்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட கடையில இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இப்ப இவ்வளோ ரேட்டு, அவ்வளோ ரேட்டு. ஒரு சிலர் மட்டும் தான் இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சுகிட்டு, ஓகேப்பா நீ கரெக்ட்டா சொல்றப்பா அப்படிங்கிற மாரி போவாங்க. ஆனா பல பேரு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்கள்ல வாங்கும்போது நிலவரம் தெரிஞ்சாலும் கூட, நம்மகிட்ட வந்து வாண்டடா இப்படி விக்கிறாங்க, அப்படி விக்கிறாங்க, நீ தான்ப்பா அதிகமா விக்கிற, அப்படிங்கிற மாரியெல்லாம் நெறையா பேசுவாங்க. எப்படி பேசுனாலும், அவர்களுக்கு தகுந்த மாரியே நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாரி நான் சொன்ன மாரி ஒரு பதில சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அந்த பேச்ச இன்னொரு முறை அவைங்க எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா நாம சொல்ற ரேட்டுக்கு தான் அடுத்த முறை எடுப்பாங்க. ஏன்னா, நம்ம இந்த மாரி சொல்லிருவோம் அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம சொல்லும்போதே அவைங்களுக்கு அது புரிஞ்சிரும். இந்த மாரியெல்லாம் பல பிரச்சனைகள வந்து சமாளிக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொருள்ல இருந்து மட்டும் நாம காய்கறிகள் விக்கும்போது, பேரலலா இந்த மாரி பொருளெல்லாம் அதிகமா வச்சு விக்கும்போது, எக்ஸ்ட்ரா லாபம் அப்படிங்கிற கணக்குல தான் நமக்கு வரும். பார்க்கறதுக்கு தாங்க சின்ன பொருள், ஒரு சாதாரணமான பொருள்ன்னு இருக்கும். ஆனா, நான் தினம் 1 கிலோ தான் வாங்குவேன் எலுமிச்சை பழம் எல்லாமே. அந்த 1 கிலோவே பார்த்தீங்கன்னா, சாயந்தரத்திலிருந்து நைட்டு அப்படிங்கும்போதே எனக்கு காலியாயிரும். சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு 7 மணி, 8 மணிக்கெல்லாம் எலுமிச்சை பழமே விக்கிறதுக்கு இருக்காது. அந்த மாரி எவ்வளோதான் வாங்கிட்டு வந்தாலும் சேல் ஆயிரும். ஆனா, இன்னைக்கு சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, மேபி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதிகமா வாங்கும்போது தான், அன்னைக்கு நமக்கு ஓடாம போகும். இந்த மாரியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால என்னைக்குமே ஒரு சில பொருள் மட்டும் நான் அதிகமா ஸ்டாக் வாங்கவே மாட்டேன். அதுல மிக முக்கியமானது வாழை இல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கீரை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கக்கா. இந்த 4 ஐட்டம் மட்டும் எனக்கு லாபத்துக்கு மேல லாபம் தான். எக்ஸ்ட்ரா லாபம் தான் எனக்கு அது. ஆனா, நான் என்னைக்குமே வாங்கும்போது, இது மட்டும் லிமிட்டடா நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்குமே எவ்வளோ வாங்கணுனோ, அதே குவான்டிட்டி அதே அளவுல தான் வாங்கிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, இதுல வாங்கி சில சமயங்கள்ல லாஸ் ஆகியிருக்கேன் நானு. அதாவது லாபத்துல தான் நஷ்டமாகுமே தவிர, நமக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல நஷ்டம் ஆகாது. ஆனாலும் சில விஷயங்கள வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கணும் இல்லையா? இல்லைன்னு சொல்லலாம், தப்பில்ல. ஆனா, வாங்கி மிச்சம் வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து லாபத்துல கிடைக்க வேண்டிய லாபங்கிறது நஷ்டமாகும்போது, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு உறுத்தலா இருக்கும். இந்த மாரி சில விஷயங்கள தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம என்ன பண்ணணும், என்னைக்குமே ஒரு சில பொருள மட்டும் வாங்கும்போது, அன்னைக்கு என்ன வேணுமோ,
அதை மட்டும் நம்ம வாங்கினா போதும். 1, 2 பேருக்கு இல்லைன்னு சொன்னாலும் தவறு இல்ல. ஆனா அத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் அதிகமா வாங்கி, அதுல ஒரு முதலீட போட்டு நம்ம நஷ்டமாகக்கூடாது. இதுதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். நீங்க இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி இன்னும் பல வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல போட வேண்டியது இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.